உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. 2006, 2011 ஆண்டு காலகட்டத்தில் அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் கனிம வளத்துறை அமைச்சராகவும் இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 1,72,00,000 ரூபாய் கூடுதலாக பணம் சம்பாதித்ததாகவும் 64.90% வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையால் அதிமுக ஆட்சியில் தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரணையின் போது அவரை விழுப்புரம் நீதிமன்றம் அவரை 2016 ஆண்டு ஏப்ரல் 8 விடுதலை செய்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்துதான் லஞ்ச ஒழிப்புத்துறை உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அந்த மேல்முறையீட்டு வழக்கில் தான் இப்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 50 லட்சம் ரூபாய் அபராதம். அவருக்கும் அவரது மனைவி விசாலாட்சிக்கும் அந்த சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி ஜெயச்சந்திரன் நீதிமன்ற அறைக்குள் வந்தவுடன் அமைச்சர் பொன்முடி உடல்நிலையை கருத்தில் கொண்டு தண்டனையை குறைக்குமாறும் அதை மேல்முறையீடு செய்வதற்கு கால அவகாசம் வழங்குமாறும் அவர் விடுத்த கோரிக்கை மட்டும் ஏற்கப்பட்டு 30 நாட்களுக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் அவகாசம் தேவைப்பட்டால் 30 நாட்களுக்கு பிறகு நீதிமன்றத்தில் அவர்கள் அப்பீல் செய்யலாம் என்ற ஒரு ஆறுதல் விலக்கு அமைச்சர் பொன்முடிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் தண்டனையை குறைக்க வேண்டும் என்ற பொன்முடியின் மனைவி விசாலாட்சியும் தனியாக ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறார். இந்த தண்டனை அறிவிப்பு வெளியான சூழ்நிலையில், தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் 30 நாட்களுக்கு பிறகு விழுப்புரம் நீதிமன்றத்தில் அவர் சரணடைய வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 30 நாட்களுக்கு பிறகும் கூடுதல் அவகாசம் அவர் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதால் அவரது எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பதவி பறிபோகிறது.